கடகராசி என்பர்களே, தை மாதம் கடகராசியில் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடியதாக தை மாதம் இருக்கும். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திர பாவத்தில் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறது. அப்புறம் உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமான யோக பாக்கிய பலன்களை தரக்கூடிய செவ்வாய் உச்சபலத்தோடு இருந்து ராசியை பார்க்கறது. சுக்கிரன் புதன் அங்கே இருக்கிறது, அப்புறம் மாறுறது. அதனால் திருமண விஷயங்கள் கடகராசி என்பவர்களுக்கு தை மாதத்தில் பிரதானமாக இருக்கிறது. முதல்ல இப்போ தான் கல்யாணத்துக்குன்னு நாங்கள் ஜாதகத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னா கடகராசியில் இருக்கிற பையனோ பொண்ணோ தாராளமாக எடுக்கலாம். ஜாதகம் எடுத்து வரன் பார்த்துட்டே இருக்கும். ஒரு ஜாதகம் பொருந்துகிற மாதிரி இருக்குது, பொருந்தி இருக்குது, மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் மேற்கொண்டு திருமண காரியங்களை தொடங்கலாம். திருமணமான தம்பதிகள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கான வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் நிறைவேற்றலாம். கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம். மிகச்சிறந்த ஒரு பலன் தரக்கூடியதாக அது அமையும். அப்புறம் திருமணமானவர்கள் தனித்து வெவ்வேறு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தோடு இருந்தால் ஒன்று சேரக்கூடிய யோகமானது கிடைக்கும். இதெல்லாம் திருமண சம்பந்தமான பலன்கள். முதல்ல கல்யாண வயசு கீழே இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, நல்லா படிப்பீங்க, நல்ல வேலை கிடைக்க பெறுவீங்க. அது எப்படின்னு சொன்னால், கூட இருக்கக்கூடியவங்களுடைய ரெஃபரன்ஸில் படிக்கிறீங்கன்னா, நன்றாக படிக்கிற பிள்ளையோடு உங்கள் நண்பரோடு சேர்ந்து படிக்கும்போது, டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதத்தில் 7ஆம் பாவம் வலுத்து இருக்கிறதுனால யாராவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல ட்ரை பண்ணு வேலைக்கு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யலாம். அந்த வேலை கிடைக்கும். உறவினர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு இடத்துல பணிபுரிகிறாங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு தாராளமாக போய் நீங்கள் பணியில் சேரலாம். பொதுவாகவே கடகராசியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க. அப்போது ஒருத்தர் சொல்லி நம்ம என்ன போகிறது, அப்போது நமக்குன்னு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு திங்க் பண்ண மாட்டீங்க. ஆனால் லக்னம் வேறாக இருந்தால் அப்படி யோசனை வரும். அப்படி வந்தாலும் கூட அதை தவிர்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் ஒரு லைஃப்பில் நமக்கு ஒருத்தர் ஒன்று பண்ணுறார், நாம் இன்னொருத்தருக்கு ஒன்று பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதத்தில் பண்ணால் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்ததாக இந்த தை மாதத்தில் ஒரு ராசிக்கு 7ல் சூரியன் செவ்வாய் வலிமையாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க அவங்க இருக்க போகிறாங்க. அப்படி வலிமையாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் திருமணம் சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டு பிரியணும்னு இருக்கக்கூடியவங்க துர்லபமாக யாரோ கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு சொன்னால், இவங்க சுமூகமாக ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் மியூச்சுவலாக அப்படி போகணுன்ற ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் முயற்சி பண்ணலாம். அப்படி பிரிந்து போனவர்கள் மறுமணத்திற்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தையும் கூட தாராளமாக செய்யலாம். 7ஆம் இடத்துல கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கிறது. அவர் 11ஆம் அதிபதியாக இருக்கிறது. 2ஆம் அதிபதியும் சேர்ந்து அங்கே இருக்கிறது. அதனால் இந்த விஷயங்களை செய்யலாம். அப்போ கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. நல்ல கல்வியும் உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கிறது. மறுமணம் செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கான அனுகூலங்கள் ஏற்படுறது. இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது, ஒருத்தரை நம்பி நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாங்களே கேட்டு ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு தேடிட்டுருக்கீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது நான் பார்த்தேன்னா போய் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். பெருசாக ரிஸ்க் இல்லைன்றது. ஒருத்தர் சொல்கிறாங்களேன்னு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் வாங்குறது, நிறைய பணம் போட்டு நிறைய இந்த பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணுறது, ஒருத்தர் நம்பி பெருந்தொகை கடனாக கொடுக்கறது அப்படின்ற விஷயங்களை கட்டாயம் நீங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கணும். தை மாதம் சிறப்பாக அமையறதுக்கு உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரதசப்தமி நாள். ரதசப்தமின்னு சொல்லக்கூடியது மறுபடியும் பொங்கல் பண்டிகையில் சூரியனை வழிபட்ட மாதிரி சூரியனை கொண்டாடக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அதை பண்டிகையாக அனுஷ்டிக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இது செய்கிறது ரொம்ப விசேஷமான பலனை தரும்.